வணக்கம் நண்பர்களே. இப்போது திமுக வந்து இத்தனை நாளாக ஒன்று 4 வருஷம் பண்ணாமல் டைரெக்டாக போக வக்கு இல்லை, துப்பு இல்லை மக்கள்கிட்ட. ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு போகிறான். உங்களில் ஒருவன் ஸ்டாலின். இந்த ஸ்டாலின் இத்தனை நாள் எங்கே இருந்தா அப்படி கேட்குறாரு, எடப்பாடி கேட்குறாரு இல்லை. இப்போது எடப்பாடிக்கு அதே மாதிரி அந்த கூட்டணியில் இவங்களாம் சேர்க்கலைன்னா எப்படி அந்த அவங்களாம் எந்த நிபந்தனையெல்லாம் சேர்க்கறேன்னா அதுக்கு பதில் காணும். என்ன என்ன அவங்க அவங்க இனிமேல் தனியார் ஏதாச்சும் என்ன பண்ண போகிறாங்க? இப்போ ரெட்டையில் சென்ட்ரல் கையில் இருக்குது. கோர்ட்டு கேட்குறாங்க தேர்தல் ஆணையத்தை, அது இன்னும் முடிவு எடுக்கலை. கோர்ட்டு பசங்க தேர்தல் ஆணையம் அவங்க தனி பாடி அது சங்கரம் சொல்கிறார். ஏன்னா இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, என்டிஏ ஆச்சு அதிமுக ஒத்துருங்கிறார். அப்போ எடப்பாடி செக்கா இதை எப்படி கொண்டு போகிறார்? இவரோட பிரச்சாரம் போயிட்டுருக்காரு. ஸோ என்ன பிளான்ன்றதே தெரியாது ரெண்டு திராவிட கட்சிக்கும். ஏன்னா இங்கே முழு கவனம் வந்தாச்சு. அதில் சில டைம் ஏதாவது நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்துக்கிறாரு. இப்போ கூடி அப்புறம் அவர் முதல்ல பாஜக ஆட்சினார். இப்போ இந்த மாதம் மோடி வரப்போகிறாரு, அப்புறம் அமித்ஷா வரப்போகிறாங்க. அப்போது இது எப்படி கூட்டணி சேர்ந்து ஒரு பக்கம் இருக்குது. அங்கே கூட்டணி அடிச்சுக்கிறானுங்க. மதிமுக ஏற்கனவே ஒன்றும் இல்லை, அதே தான் உடையுமான்ருக்கு. இப்படி திருமாவளவன் வெளியே வந்தால் அந்த கட்சியில் பாதி வருவாங்களான்னு தெரியாது. இப்படி நிறையா இருக்குது அங்கே இஷ்யூ. சந்தா கூட்டணி இங்கே இப்போது ரெண்டாக இருந்தாலும் ஒன்றா தான் வந்தாகணும். பாமக தேமுதிக வந்தாகணும். இதில் விஜய் உங்களுக்கு தனியாக இருக்கிறது தான் ஃபார் பெட்டர். அந்த மைனாரிட்டி ஓட்டுகளை எடுத்தோன்னே 12% கிடைக்கிற டிஎம்கே கிடைக்கிற மைனார் ஓட்டு தனியாக ஒரு சில சென்னையிலலாம் ஒரு 50% மேலே தனியாக பிரிக்கிறன் போது அது அதிமுக பாஜக சாதகமாக வரும். ஆல்ரெடி கார்பரேஷனில் அந்த மாதிரி பெனிஃபிட் கிடச்சிருக்கு. மெம்பர் நிறையா வராட்டியும் பாஜக இப்போ கூட்டணி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டிஎஸ்பிக்கு பாதுகாப்பு இல்லை, அதிக பாஜக சர்ச்சை எதுவும் இல்லை, திமுக வீழ்த்த வேண்டிய குறிக்கோள் தான், 20 பேரில் முதல் வேட்பாளர் பழனிசாமி தான் இப்போ சொல்கிறாரு அண்ணாமலை. எந்த குழப்பம். இன்னொருவரும் கர்மீர் காமராஜை பற்றி விமர்சனம் செய்ததால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கலாமா வேண்டாம் என்று குழப்பத்தில் உள்ளனர் அப்படிங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி அரசியல் கட்சி மாநாடு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதில் சந்தா கூட்டணி என்ன சொன்னாலும் இருக்கான். ஸோ இதில் என்னென்னா இனி எப்படி இதில் ஃபைனலைஸ் ஆகுதுன்றது இருக்குது. ஒன்று, இந்த விஜய் தனிச்சிருந்தால் கொஞ்சம் காங்கிரஸ் இப்படி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது தனியாக 1-2 கட்சி வந்துட்டாலே கதை முடிஞ்சுது. இப்போ ஆல்ரெடி அதை நோக்கி தான் இருக்குது. இது என்ன கூட்டணிகள்லாம் ஒன்று சேருது, எங்கெங்கே செட்டில் ஆச்சு தெரிஞ்சால் தான் மக்கள் குழப்பமும் தீரும்.